ஹலோ பாய்ஸ், கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கா. அப்போ நமக்குலாம் என்ன தோணும்? சூடாக பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் சாப்பிட்ணுன்னு தோணும். பட் ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ஒன்று செய்யலான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெல்த்தியான ஃபுட் என்ன தெரியுமா? பச்சை பட்டாணி இதுதான் இருந்தது. ஸோ அதனால் இதை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், கருவேப்பிலை. இதில் என்னென்ன அரைச்சிருக்குன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி தழை, லெமன் ஃபினிஷிங் டச். ஓகேவா? இது ஹோம்மேட் சாம்பார் தூள். இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். செஃப் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டாங்க. போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம் போடுறோம் அப்படின்னு காமிச்சிடணும். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எண்ணெய்க்கு என்னென்ன போடணுன்னா, இந்த லீஃபு, பட்டை, சோம்பு, கொஞ்சம் சீரகம் இப்போ எடுத்து நம்ம போட போகிறோம். பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு, வெங்காயம் அடுத்தது, கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு போகிறோம். சொல்கிறேன், சால்ட்டு போடுறோம். அப்போ தான் நல்லா வெங்காயம் வணங்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதை போஸ்ட் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு மைண்டில் நினைக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? வீடியோ எடுக்கிற கேப்பில் நம்ம கேமராமேன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வதக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சில பல விஷயங்களை உள்ளே தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். நல்லா ஸ்மெல்லு வருதுங்க. இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கணும். இப்போ பச்சை வாசம் போகுதான்னு செக் பண்ணுறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு மூக்கில் சுட்டிருப்பேன், தப்பிச்சிட்டேன். ஓகே, போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் நம்ம செஃப்போட ஹோம்மேட் மசாலா பொடியை போடுறோம். அவ்வளோதாங்க. இதுவே பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம், தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகே, நல்லா வணக்கணும். அப்போ தான் மசாலாவோட இந்த பட்டாணி நல்லா இதாகும். லைட்டாக நாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இதோட சேர்ந்து டெக்னிக்காக சொல்லிடுவாங்க. இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். சப்போஸ் பானிபூரி அது மாதிரி நீங்கள் பொரிக்கு இது போட்டு சாப்பிட்றீங்கன்னா இந்த தண்ணி மாதிரியே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். நாங்கள் இதை அப்படியே ட்ரையாக சாப்பிட போகிறோங்காட்டி நாங்கள் ட்ரையாக செய்கிறோம். ஃபினிஷிங்கில் கொத்தமல்லி தழை தூவி விட்டு லைட்டாக அடுத்து லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். முக்கிய குறிப்பு, லெமனில் சீடு எடுத்துருங்க, இல்லைன்னா உள்ளக்குள்ளே போய்ட்டு வாயில் தட்டுப்படும். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம கடையில் பானிபூரி, காளான் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரது, காளான்லாம் மசாலா குழம்பு அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சேராது. சேம் இதே ஃபார்மேட்டில் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு லைட்டாக பொடி போட்டு மேலே வெங்காயம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் சின்னதை ஏதாவது பண்ணி அதை அப்படி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்ததும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கு ஃபீலிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே ஆவி பறக்க தலவாழை இலையில் வச்சு. ஓகேவா? இப்படி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? செம்மையாக இருக்குது. இப்போ சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி.
மறுபடியும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.